கொடுக்கல. நல்லா புரிஞ்சுங்க, கிதியோன் மூலமா பைபிள் ஷாப்ல விற்கப்படலை. அவங்க இலவசமாக தான் அன்னையிலிருந்து இன்னைக்கு வரை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. நம்மளோட காணிக்கை பணம் இலவசமாக தான் மக்களுக்கு போய் சேருது. ஆனால் இடையில ஐயா நாங்கள் என்ன பண்ணுறோம், ஒரு 500 பைபிள் கொடுங்க ஐயா, 500 பேர் அப்படி கிராமங்கள் ஊர் எல்லாருக்கும் நாங்கள் போய் கொடுக்குறோன்ட்டு ஒரு 500 பைபிளை கிதியோன்ல இருந்து வாங்கிடுறது. வாங்கி அதை ஒரு 50 ரூபான்னு வச்சு கடைகளுக்கு கொடுத்துடுறது. கடைக்காரங்க அதை 100 ரூபா 150 ரூபான்னு விற்கிறது. இந்த மாதிரி பண்ணுறதுனால தான் இப்போ கிதியோனில் என்ன பண்ணிட்டாங்கன்னா, இப்போ நீங்கள் கிதியோனில் போய் கேட்டு பாருங்கள், உங்களுக்கு இண்டிவிஜுவலாக தரமாட்டாங்க. அவங்க ஒவ்வொரு ஏரியாவில் கேம்ப் போடுவாங்க. அந்த கேம்பில் சர்ச் மூலமாக ஒரு ஃபங்க்ஷன் நடத்துகிறோம் அப்படின்னு கிதியோனுக்கு நீங்கள் கால் பண்ணியோ இல்லை மெயில் போட்டிங்கன்னா அவங்க ஸ்டாஃப் அனுப்புவாங்க. அவங்க கையால் என்ன பண்ணுவாங்கன்னா மக்களுக்கு கொடுப்பாங்க. நம்ம கையில் கொடுக்க சொல்ல மாட்டாங்க. இலவசமாக கொடுக்குற பைபிளை கிதியோனாக இருக்கட்டும் இல்லை மற்ற மினிஸ்ட்ரியிலேருந்து கொடுக்குற பைபிளை வியாபாரத்துக்கு கடைகளில் விற்றீங்க, இல்லை வெளியே ஸ்டால் போட்டு விற்றீங்கன்னா பிக் பாக்கெட்டு திருடன், அது பாவம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மன்னிச்சிருவாங்க. நம்பிக்கை துரோகம், சாபம், அதுக்கு மன்னிப்பு கிடையாது.